ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓவர் சமண்டு, ஓவர் பவர்டு அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மான்மாவோட எபிசோட் 3 ரிவ்யூ தான் காய்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் காய்ஸ். அதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கிங் சொல்கிறாரு காய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பேர் ஹீரோஸு, அப்புறம் தம்பி டே நீ ஒன்னத்தாண்டா, நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சமன் பண்ணப்பட்ட ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. இவரை ஏன் நியூ கிங் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு சமனா இருப்பாயில கைஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேற கிங்கு, இவன் வேற கிங்கு. இவன் புதுசா வந்திருக்கேன்றதுனால இவனை நியூ கிங் அப்படின்ட்டு அவனை ஓல்டு கிங்னு வச்சுக்கிறோம் கைஸ். அப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ நோரி சொல்றான், ஷோர் எனக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம நியூ கிங் வாய்க்கிலே உளம்புறப்புல, இது எப்படா நடந்திருக்கும், இது போன்ற விஷயம் இதுக்கு மேலே நடந்ததே இல்லையே, இப்படி இது வரைக்கும் நான் நடந்து பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காப்புல வாய்க்குள்ளே. அப்படி நம்ம கிங்கு வாய்க்கிலே புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு, ஹே ஹீரோஸ், நான் தான் உங்களை சமன் பண்ண ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றாங்க. அவங்க தான் இந்த கிங்டத்தோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் போல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் சொல்றா, ஹே நான் உங்களை எல்லாத்தையும் இங்க சமன் பண்ணதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு நன்றியோட இருக்கணும், ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்புறம் பாத்தீங்கன்னா கைஸ் நான் ஒன்று சொல்லி ஆகணும் கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சஸ்னு ஒரு கேரக்டர் சுத்துறா பாத்தீங்களா, இவளை பார்த்தாலே உங்களுக்கு பல பேர் கெட்ட கடுப்பாகும் கைஸ். அது ஏன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாப்டர் முடியும் பாத்தீங்களா, இந்த ஒரு சாப்டர் முடியும் போது உங்களுக்கே தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ நோரி மனசுலயே நினைக்கிறாங்க, ஒவ்வொரு ஃபேண்டசி ஸ்டோரிஸுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஆடம்பரமான பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் சொல்றா கைஸ், இல்ல பைத்தியக்கார பிரின்சஸ் சொல்றா கைஸ், இவ்வளவு இனிமே நம்ம பைத்தியக்கார பிரின்சஸ்ன்னு வச்சுக்கிருவோம். ஏலே நான் தான் முத சொல்லுவேன், உங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரைசிங் சன் அப்படின்ற எங்களோட கிண்டத்துக்கு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பைத்தியக்கார பிரின்சஸ் சொல்றா. அப்புறம் பாத்தீங்கன்னாலே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸு, டெமி ஹியூமன்ஸு, டீமன்ஸு எல்லாம் இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஆன நம்ம எல்லாரும் கொஞ்ச வருஷமாவே பாத்தீங்கன்னா டீமன்ஸோட சண்டை போட்டுட்டு வர்றோம். அது மட்டும் இல்ல, அந்த ஒரு டீமன் லார்டு பாத்தீங்கன்னா டீமன்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிங்டத்தை மேக் பண்ணிட்டு ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த வேர்ல்டுல உள்ள எல்லா கிங்டத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் பாத்தீங்கன்னா எங்களோட நட்பு நாடான மக்கராட்டின்னு பாத்தீங்கன்னா மத்த எல்லா நாடுட்டையும் ஹெல்ப் கேட்டுச்சு. அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லா நாடும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோஸை வந்து எங்களோட வேர்ல்டுக்கு சமன் பண்றது. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு, அரச பரம்பரையை சேர்ந்த ஒரே ஒரு பெண்ணால மட்டும்தான் வர வைக்க முடியும், அந்த பெண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தியக்கார பிரின்சஸ் சொல்றா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டுமே கிடையாது, சமன் பண்ண ஹீரோஸை வச்சு ஒரு ஆர்மியே மேக் பண்றதா என்னோட பிளானு அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, நான் கிரியேட் பண்ணக்கூடிய ஆர்மியை சேர்ந்த எல்லாருமே என்னோட கிங்டத்துல தான் ட்ரெயின் ஆயிருப்பாங்க, இது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ நோரி மனசுலயே நினைக்கிறேன், டே என்ன சொன்னா ஒரு ஆர்மியே மேக் பண்ண போறாளா, டே அப்ப அதர் வேர்ல்ட்ல இருந்து எத்தனை பேர்த்தரா சம்மன் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் நம்மளை வச்சு தப்பா எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அப்படி எதுவும் பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ நோரி. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பைத்தியக்கார பிரின்சஸ் சொல்ற, கிங்டம் ஆஃப் ரைசிங் சன்ஸோட பிரதிநிதித்துவம் உங்களுக்கு இருக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ரொம்பவே ஹார்டா ட்ரெயின் பண்ணிட்டு அந்த மோசமான டீமன் லார்டை அழிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க, எனக்கு டீமன் லார்டை நாங்கள் அழிக்கணுமா, அந்த டீமன் லார்டுன்ற பேரை கேட்டாலே உடம்புலாம் ஏதோ பண்ணுதுமா அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கான் காய்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒரு பையன் சமனாயிருந்தான் பார்த்தீங்களா, அவன் சொல்றான், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தியக்கார பிரின்சஸை பார்த்து சொல்றான். அது என்ன கேள்வி அப்படின்னா, நான் வந்து எங்களோட உலகத்துக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அவன் கேட்குறான். இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தியக்கார பிரின்சஸ் சொல்றா, நோ இல்லவே இல்லை, உங்களால உங்க இல்லத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா சமனாகி வந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேரும் ரொம்பவே பயங்கரமா சாக்காயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார பிரின்சஸ் சொல்றா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான கேள்வியை கேட்கறத விட்டுவிட்டு நீங்க எல்லாரும் எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாருமே ஹீரோவா ஆக மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ மனசுலயே நினைக்கிறாங்க, அடியே என்னடி சொல்ற, திரும்பி போறதுக்கு வழி இல்லையா, யோ எப்படியா நான் போறது, இதெல்லாம் கேட்கும்போது நான் கிங்டம் ஆஃப் ஹைக்னை ரொம்பவே மிஸ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கிங் சொல்றேன், அவ்வளோதான் எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போமா, உங்களோட சக்தி எல்லாத்தையும் நான் கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி நீங்க இந்த ஸ்டோன் மேல கை வைங்க, உங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்புத்தன்மையோட சொல்றேன் நம்ம நியூ கிங்கு. சரி வாங்க ஓவராலா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்டிருக்காரு சொல்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியோட வந்து கை வைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, ரியோடோ சின்சுகி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பிரேக் அப்படின்ற பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம அயோ வரா கைஸ், அயோ அயோசகாய் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், எனக்கு இந்த ஒரு மான்வாலை பார்த்தீங்கன்னா இந்த அயோ இருக்கா பார்த்தீங்களா, அவளை பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு கைஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் 3வது நம்ம தமாக்கி வரா கைஸ். தமாக்கி கராசுவா இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானா இன்ஃபினிட்டி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் 4th அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ தான் கைஸ் வர்றான். என்னோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே தான் கைஸ் வர்றான். அப்போ வந்து சொல்றாங்க இன்னொரு தாக்காபூஜி இவனோட பவர் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஹோ இந்த வேர்ல்டுல எனக்கு டிடெக்ஷன் ஸ்கில் இருக்கா அப்படின்றான். அப்போ நம்ம கிங்கு ஹோ இவனுக்கு பவர்லாம் வேற இருக்கா, இவனுக்கு பிளெஸிங்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான் எனக்கு டிடெக்ஷன் ஸ்கில் இருக்கு ஓகே, பட் என்ன அவங்களுக்குலாம் காம்பேக்ட் ஸ்கில் இருக்கு, எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு திருடனுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களில் ஒரு சில பேத்துக்கு டவுட் வந்திருக்கும் டிடெக்ஷன் ஸ்கில்ல எதுக்கு அவன் திருடனுக்கான ஸ்கில்லு அப்படின்னு சொல்லி சொன்னாண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரௌண்டிங்கில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். திருடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு திருட வர்றான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்க ஆஃபீஸர் இருக்காங்க, இந்த இடத்துல செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அதை திருடிட்டு போயிடலாம் பார்த்தீங்களா. அதனாலதான் அவன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். அதை ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்மகிட்ட சொல்றாங்க என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் மேஜிக் டெஸ்ட்லாம் இவங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியோட மாஸ்டர் பிசிக்கல் டெஸ்ட்டால ஃபர்ஸ்டா போய் அடிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்ல கடைசியாக அயாய் மற்றும் தமாக்கி அவங்களோட மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன், ஆனால் என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியலை, அது வந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவே ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் பூமியில இருந்தோட ரொம்பவே பலவீனமாக இருக்கேன், என்னைய விட அந்த 2 பொண்ணுங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வெக்கமாக அவமானமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வேற யார்கிட்ட நம்மகிட்ட தான். ஆனா என்ன அவங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி நினைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தாண்டா இருக்கு, நான் வீக்கா இல்ல அவங்கதான் என்னோட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதை படிச்சோன்னே எனக்கு தோணுச்சு கைஸ், டே நோரி நீ ஏன்டா வருத்தப்படுற, நீ தாண்டா எனக்கு ஹீரோ, எனக்கு மட்டும் இல்ல நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறாங்க பாரு அவங்களுக்கும் நீ தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு கைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் நம்ம தான் கைஸ் சொல்றேன், நைட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்காண்டி நாங்க எல்லாரும் ரியோடோட அறைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் இவனோட ரூம் பார்த்தீங்கன்னா என்னோட ரூமோட நிச்சயமா ரொம்பவே பெருசுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் ரூமை சுத்தி முத்தி. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம டமாக்கி இருக்காள், அவ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கை காட்டி சொல்றா, டே அவனை ஏன்டா கூப்பிட்டீங்க, அவன் ஒரு சாதாரண பையன்டா, அவனை எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ முன்னாடி தான் இருக்கான், ஹீரோக்கு முன்னாடி அவனை பத்தி தப்பு சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே நம்மளாம் ஹீரோஸ்ரா, அவன் ஒன்னும் ஹீரோலாம் கிடையாது, அவன் ஒரு சாதாரண ஆளு, அவனை எதுக்கு இந்த இடத்துல கூப்பிட்ட, அவெல்லாம் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றா. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ மனசுலயே நினைக்கிறேன், ஏமா நான் இங்கேதாம உட்காந்துருக்கேன் உன் முன்னாடி, என்னை பத்தி என் முன்னாடியே தப்பா பேசுறத கொஞ்சம் பேசாம இருமா அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் டமாக்கி வந்து ரியோடோட்ட சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்னை பத்தி நல்லா தெரியும், நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள்லாம் இல்லை அப்படின்னு, நான் ஏன் இருந்தாலும் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு பையனை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இவளை பார்க்கும்போது கவலைப்படுற மாட்டிக்கு நடிக்கல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரியோட வந்து டமாக்கிட்ட சொல்றேன், ஹே இல்ல இருக்கட்டும், அவரோட டிடெக்டிங் ஸ்கில் நம்மளுக்கு இப்போ பயன்படலைன்னா ஃபியூச்சர்ல பயன்படலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறாங்க, இவங்க 2 பேரும் பேசுறதை பார்த்தாலே நல்லாவே தெரியுது, இவங்க 2 பேருமே வேற வேற கருத்துக்களை வச்சிருக்காங்க என்னைய பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரியோட சொல்றேன், ஆமா இது உண்மைதான், அவன்கிட்ட எந்த ஒரு காம்பாக்ட் ஸ்கில்லும் இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா ஐயா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரியர் மேஜிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் எப்போவுமே அவன் பக்கத்துலேயே இருந்து பேரியர் மேஜிக்கை போட்டு பாதுகாப்புறாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ரியோடோ. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவை சொல்கிறோம், ஓகே நீங்கள் சொன்னா அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, தமாக்கி போன்னு இல்லாமல் ஐயோ ரொம்பவே சாஃப்டான ஆளு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை அவளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, அவங்களோட பவர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்க்கவும் ரொம்பவே அழகா இருக்காங்க, ரொம்பவே அழகான தோற்றத்தை கொண்டிருக்காங்க. ஏழை இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கலே அப்படின்ட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம டமாக்கி கேட்குறா, ஸோ அப்போனா நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறா. நம்ம டமாக்கி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரியோட கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு இது வரைக்கும் அவங்க நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லோரும் அமைதியா இருங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்பை பண்ணுறாங்க, சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பேசிடாதீங்க அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதி காமிக்கிறான்.
இதை எழுதி காமிச்சிட்டு மனசுல நினைக்கிறாங்க, டேய் இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா என்னோட பிளெஸிங்ஸுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்டா அப்படின்றான். அது மட்டும் கிடையாது, எனக்கு இப்போ ஒரு முதல் வெற்றி கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மான்வா அனுப்பிவிட சொல்லி காலேஜில் கேட்டிருந்தாங்க கைஸ். நான் அதை வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், அந்த மான்வா அனுப்பிவிட்றா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மான்வா அவனுக்கு அனுப்பிட்டு நான் சரி எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுவேன் கைஸ். பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க கைஸ். நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கைஸ் பார்த்தேன். ரொம்பவே நன்றி கைஸ் 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு. ஒரு 1 வீக்ல பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குன்னு சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய். அப்புறம் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.